புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் குடவையிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பஞ்சமூர்த்திகள் சகோபுர தரிசன காட்சி நடைபெற்றது. மின்னோடியால் அலங்கரிக்கப்பட்ட 2 ஓலை சப்பரங்களில் மாயூரநாதர் அபயாம்பிகையம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. ஓலை சப்பர வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனையுடன் வழிபாடு நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் நேற்று காலை 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் தகித்த நிலையில் மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. தொடர்ந்து வேலூர், சத்துவாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திடீர் மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கண்ணமங்கலம், அம்மாபாளையம், புதுப்பாளையம், கொங்கராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் இடைவிடாத மழை கொட்டி தீர்த்தது. கண்ணமங்கலம் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோவை மருதமலையில் பக்தர்கள் செல்லும் படிக்கட்டில் யானை உலவியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். பக்தர்கள் நடந்து செல்லும் பிரதான மலைப்பாதையில் உலவிய யானை நடைபாதை கடைகளில் உணவு தேடி அலைந்தது. பின்னர் மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை சென்றது. பக்தர்களின் பாதுகாப்பை கருதி வனத்துறையினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் மலைப்பாதையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதிக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் உலாவரும் வனவிலங்குகளை கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளனர். முதுமலை வனப்பகுதி தற்போது பசுமைக்கு திரும்பியுள்ள நிலையில் மாயார் சாலையில் கம்பீரமாக அமர்ந்து ஓய்வெடுத்த புலி, தோகை விரித்தாடிய மயில்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மான் கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். வனப்பகுதிக்குள் வாகனங்களை நிறுத்தவோ வனவிலங்குகளுக்கு இடையூறு செய்யவோ கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பாரதியார் நகர் 2ஆம் தெருவில் ஒரு வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிந்ததால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. ஈஸ்வரி என்பவர் அடுப்பை பற்ற வைத்த போது சிலிண்டர் ரெகுலேட்டரில் இருந்து கேஸ் கசிந்து தீப்பற்றியது. அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அளித்த தகவலின் பேரில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சிலிண்டரை பாதுகாப்பாக வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து நிலைமையை சரி செய்தனர். உளுந்தூர்பேட்டையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குடமங்கலம் கிராமத்தில் மிகவும் பழமையான பூ மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு சிறப்பாக நடத்தி வைக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பெரிய கடை வீதியில் உள்ள பெருந்தேவி தாயார் சமேத கில்லா வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஆரணியை சுற்றியுள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. சூறாவளி காற்றால் சாய்ந்த மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தனியார் கேபிள் ஒயர்கள் சேதமடைந்ததால் கேபிள் சேவையும் பாதிக்கப்பட்டது. நகரின் பல பகுதிகளில் சாய்ந்த மரங்கள் மின் அறுவை இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன.
கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வரும் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தர்மபுரி அருகே 108 வயது மூதாட்டி பொட்டியம்மாளின் பிறந்த நாளை அவரது 5 தலைமுறை குடும்பத்தினர் ஒன்றிணைந்து கனகாபிஷேகம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினர். பாளையமுத்தூர் சுப்பூர் செட்டி நகரைச் சேர்ந்த பொட்டியம்மாள் 108 வயதிலும் யாருடைய உதவியுமின்றி தனது பணிகளை தானே செய்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளாக உணவை தவிர்த்து பால் மற்றும் தண்ணீரை மட்டுமே பருகி ஆரோக்கியத்துடன் வாழும் இவருக்கு அவரது 2 மகன்கள் 4 மகள்கள் பேர குழந்தைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் வீரபத்திரன் கோயிலில் கனகாபிஷேகம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்க வந்த மூதாட்டி கடப்பா கல் இருக்கையின் இடுக்கில் கைவிரல்கள் சிக்கி வழியில் துடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 80 வயது மூதாட்டி பாலமாலை இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் பத்திரமாக மீட்டனர். பின்னர் முதலுதவி அளிக்கப்பட்டு அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரது கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் உரிய தீர்வு வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். தருமபுரியில் சாலையில் ஓடிய எலக்ட்ரிக் பைக் பேட்டரி கசிவால் தீப்பிடித்து எரிந்தது. தருமபுரி நகரைச் சேர்ந்த அரசு என்பவர் குமாரசாமிப்பேட்டை அருகே வந்தபோது வாகனத்திலிருந்து கரும்புகை வந்ததைக் கண்டு சாலையோரம் நிறுத்தினார். அடுத்த சில நிமிடங்களில் பேட்டரி குளிர்ந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் அங்கு டீக்கடையிலிருந்த இளைஞர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். திரைப்பட நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்த ரோஜாவுடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பணிக்குறிப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக 125 நாள் திட்டத்தின் கீழ் வேலை வழங்கப்படவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர். கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர் குருசாமி தங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக வேலை வழங்காமல் புறக்கணித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் மேளதாளத்துடன் தேங்காய், பழம் மற்றும் மலர் மாலைகளை சீர்வரிசையாக எடுத்து வந்து தங்களது அன்பை பகிர்ந்தனர். தேவதானப்பட்டி பகுதியில் பெரிய பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதனையொட்டி அப்பகுதியைச் சேர்ந்த இந்து மக்கள் ஒன்றிணைந்து சீர்வரிசை எடுத்து வந்ததை இஸ்லாமியர்கள் இன்முகத்துடன் ஆரத்தழுவி வரவேற்றனர். நெல்லை மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளில் முதல்வர் ஜோசப் விஜயின் புகைப்படத்திற்கு பதில் முன்னாள் முதல்வர்களின் படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறி தாவேக்கவினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாநகராட்சி ஆணையர் மோனிகா ராணாவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு விதிகளின்படி முன்னாள் முதல்வர்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து தாவேக்கவினர் தற்காலிகமாக கலைந்து சென்றனர். பழனி அடிவாரம் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் பெண் பக்தர்களிடம் அநாகரிகமான முறையில் சில்மிஷத்தில் ஈடுபட்டு ஆபாசமாக வீடியோ எடுத்த கேரள இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். இளைஞரின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் கலையரங்கம் அருகே சாலையோர ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்தில் ஏற்பட்ட கேஸ் கசிவு காரணமாக கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. அண்ணாமலை என்பவருக்கு சொந்தமான அந்த கடையில் கேஸ் டியூபில் ஏற்பட்ட கசிவால் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் அவரும் அவரது மகனும் லேசான காயத்துடன் நல்வாய்ப்பாக தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வாகனத்தின் மோட்டார் திடீரென பழுதாகி இயங்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்களே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். குன்றத்தூரில் அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வட்டப்பாக்கம் ஊராட்சியில் 2,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இருளர் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் 53 குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகளை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து காசங்கால் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் வட்டார நாற்றாங்கால் பண்ணையையும் பார்வையிட்டனர்.
செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விபத்துகளில் சிக்கி எலும்பு முறிவு மற்றும் பலத்த காயத்துடன் அவசர சிகிச்சைக்கு வந்த ஏராளமான நோயாளிகளுக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கான பரிசோதனைகளை செய்ய முடியாமல் இயந்திரங்கள் முற்றிலும் முடங்கின. இதனால் கடும் உடல் வலியோடு வந்த நோயாளிகள் பரிசோதனை நிலையத்தின் வெளியே தரையிலும் நாற்காலியிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. கோவை மேட்டுப்பாளையத்தில் கார் டிக்கிக்குள் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு பிடிபட்டது. 3.5 அடி நீள நாகப்பாம்பு இருந்ததை அறியாமல் நபர் ஒருவர் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரை ஓட்டி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரமடை சாலை அருகே கோபி என்பவர் தனது காரின் டிக்கியை திறந்தபோது உள்ளே இருந்த பாம்பு ஒன்று சீறியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாம்பு பிடி வீரர் கிறிஸ்டோபர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து டிக்கியில் இருந்த பொருட்களை அகற்றி பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி எம்எல்ஏ சையத் ஃபாரூக் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அவர் நோயாளிகளிடம் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து நூருல்லாப்பேட்டை நியாயவிலைக் கடையில் பொருட்களின் தரத்தை பார்வையிட்ட போது அங்கு ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி அவரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். பின்னர் கனமழையால் ஆற்றுமேடு பகுதியில் சாய்ந்த மின்கம்பங்கள் சீரமைப்பு பணியையும் அவர் பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செல்வாரப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் கூடுதலாக தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விதித்துள்ள தேர்வு கட்டணத்தை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சாத்தூர் தாயில்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியர் ஃபீஸ் 500 ரூபான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த எந்த காலேஜ்லயுமே அந்த இது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா எங்க காலேஜ்ல மாசம் 500 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். காரைக்குடி மாநகராட்சியில் செய்யாத பணிக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியதாக மாநகராட்சி ஆணையாளர் மீது ஒப்பந்ததாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநகராட்சி அலுவலகத்தில் 15,80,000 ரூபாய்க்கு செய்யாத பணிக்கு செய்ததாக மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் அளித்துள்ளார். காசோலையை கொடுத்துட்டாங்க. நான் இந்த பணியே செய்யலையே, எனக்கு எதுக்குங்க இந்த காசோலை தர்றீங்க? நான் செஞ்ச பணிக்கு உள்ள தொகையை தாங்கன்னு கேட்டா இல்ல நீங்க இந்த பணத்தை மாத்தி எனக்கிட்ட தந்தாத்தேன், எங்கள்கிட்ட தந்தாத்தேன், நாங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பணிக்கு உரிய காசோலையை உங்கள்ட்ட தருவோம். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி நாகூரில் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 2,500 செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. தர்காகுளம் தெரு, சையது பள்ளி தெரு, புரையாத்தா கடை தெரு உள்ளிட்ட இடங்களில் செம்மறி ஆடுகள் சுமார் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையானது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது காவல்துறை உயரதிகாரிகள் சிரித்து பேசியது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோவை மேற்கு மண்டல ஐஜி RV ரம்யபாரதி உள்ளிட்ட அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உயரதிகாரிகள் தங்களுக்குள் சிரித்து பேசி ஜாலியாக கலந்துரையாடினர். அதிகாரிகளின் இந்த நடத்தையை கண்டு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேகதாது அணையை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேகதாதுவினுடைய நிலைப்பாடு என்பது காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அணை கட்டப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்க கூடாது. மதுரை மாவட்ட JM5 நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதவியேற்றதிலிருந்து இன்று வரை வழக்கறிஞருக்கும் வழக்காடிகளுக்கும் உரிய அங்கீகாரம் உரிய மரியாதையும் வழங்கப்படவில்லை. இதை எதிர்த்து சங்க நிர்வாகிகள் கேட்கப் போனதையும் அவர்களையும் அவமரியாதையாக நடத்தியுள்ளார்கள். திருச்சி மாநகரம் பாலக்கரை அருகே திருமண வீட்டில் வைத்திருந்த சுமார் 22 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. ஜோசப் இருதயராஜ் என்பவரின் மகன் ஆலனுக்கு வரும் 28ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இதற்காக வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 22 சவரன் நகைகள் திடீரென மாயமாகின. இது குறித்து ஜோசப் இருதயராஜ் அளித்த புகாரின் பேரில் பாலக்கரை காவல் நிலைய காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே கல்லூரி மாணவி குளிப்பதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தான் குளிப்பதை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தாவேக நிர்வாகியான ஆட்டோ ஓட்டுநர் தியாகு என்பவர் எட்டி பார்த்ததாக மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தியாகுவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்தனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மேட்டு மகாதானபுரத்தில் அம்ருத் திட்ட குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. மகாதானபுரம் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தர்மமுனீஸ்வரன் மதுரை சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். முன்னதாக இந்த வழக்கில் தர்மமுனீஸ்வரனுக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. இந்நிலையில் அவரை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் மதுரை சிறைச்சாலையில் அடைப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டார். அரசு கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஜூன் 2இல் சிறப்பு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலும் ஜூன் 3இல் பொதுப்பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து ஜூன் 5 முதல் கலந்தாய்வு தொடங்க உள்ள நிலையில் புதிய மாணவர்களுக்கு ஜூலை 1 முதலும் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 15 முதலும் வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் 4 அடி நீள ராஜநாகம் வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரத்தினம் நகர் குடியிருப்பில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் திடீரென பாம்பு நுழைந்தது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் முன்பிருந்த பூச்செடிகளுக்குள் இருந்த ராஜநாகத்தை உயிருடன் லாபகமாக மீட்டனர். வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பாம்பு அடர்ந்த காட்டுக்குள் விடப்பட்டது. புதுக்கோட்டையில் பழமையான அரசமரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் மின்கம்பிகள் சேதமடைந்தன. புதுக்குளம் சின்னப்பா பூங்கா பகுதியில் பலத்த காற்று வீசிய நிலையில் அந்த பகுதியில் இருந்த அரசமரம் திடீரென வேரோடு சாய்ந்தது. உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் மின்கம்பத்தின் மீது மரம் விழுந்ததில் மின் பகிர்மான பெட்டி முற்றிலும் உடைந்து நொறுங்கியது. இதன் காரணமாக மின்கம்பிகள் அறுந்து விழுந்து சேதம் ஏற்பட்டது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக அரசு டாஸ்மாக் மதுபாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆத்தூர் நகர பகுதிகளில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் இருந்து வந்தன. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வளர்மதி என்ற பெண் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 50 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை பூலுவப்பட்டி அருகே 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த கூலி தொழிலாளிகள் 2 தீயணைப்புத் துறையினர் போராடி உயிருடன் மீட்டனர். விவசாய கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த அவர்கள் மேலே வர முடியாமல் சிக்கித் தவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிர்களின் உதவியுடன் உள்ளே இறங்கி 2 பாதுகாப்பாக மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா அதிவிமரிசையாக நடைபெற்றது. பேச்சியம்மன், வாழவந்த பிள்ளையார், முத்துமாரியம்மன் ஆகிய சாமிகள் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வீற்றிருக்க திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். பேச்சியம்மன் தேரை வழக்கம் போல பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் சென்றனர். கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவில் கரகாட்டம் ஆடிய கலைஞர் கண்ணில் ஊசியை எடுத்து ஆடியது கவனம் பெற்றது. கரகமாடிய கலைஞர் தட்டு மற்றும் பானை மீது நடனமாடிய நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைதான நபருக்கு போக்சோ நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் என்னும் நபர் 14 வயது சிறுமி ஒருவரிடம் கடந்த 2023ஆம் ஆண்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் ஜெகநாதனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள சாத்தனூர் மகாமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தீயில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.
வானவேடிக்கை நிகழ்ச்சி. அவரை தொடர்ந்து நெல்லையில் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நெல்லை பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபசெல்வி. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு கந்துவட்டிக்கு பணம் கொடுத்ததாகவும் பணத்தை திருப்பி செலுத்தாதவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் கந்துவட்டி தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜெபசெல்வி கைது செய்யப்பட்டார். கோவில்பட்டி இளைஞர் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே காதல் விவகாரத்தில் சஞ்சய் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் காதலியின் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சஞ்சய் குடும்பத்தாருக்கு நிவாரண நிதி வழங்கக் கோரியும் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தரக் கோரியும் கழுகுமலை காந்தி மைதானத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவடி அருகே திருமலைவாயலில் உள்ள அம்மா உணவகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்பட்டு முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம் திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடந்த திமுக ஆட்சியிலும் ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது ஜெயலலிதாவின் புகைப்படம் நீக்கப்பட்டதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெருந்துறை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜெயக்குமாரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சி.வி. சண்முகம் அணியில் இருந்த ஜெயக்குமார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தார். ஜெயக்குமாருக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் கிரிக்கெட் உள்விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்ற சம்பவங்களை தடுக்க தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என கூறினார். இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் போக்சோல மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதுவும் மக்கள் மத்தியில் வச்சு அவனை தூக்கு போட்டால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். திருச்சி கோயில் யானை அகிலா பிறந்த நாளில் தடபுடல் விருந்துண்டது. திருச்சி திருவானைக்காவல் கோயில் யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. யானை 24வது வயதை அடைந்ததையடுத்து கோயில் சார்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. பழங்கள், காய்கறிகள், கடலை மிட்டாய், கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் யானைக்கு வழங்கப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கலந்து கொண்டு யானைக்கு பழங்கள் வழங்கினார். உதகை எல்கில் குடியிருப்பு பகுதியில் காட்டுரிமைகள் உலா வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்தனர். பொதுமக்கள் பயன்படுத்தும் முக்கிய சாலையில் இரவில் அடுத்தடுத்து 3 காட்டுரிமைகள் உலா வந்தன. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை சாலையிலே நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்ததோடு பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடுகளுக்குள் தஞ்சமடைந்தனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த காட்டுரிமைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் திரண்டு வந்து மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1992ஆம் ஆண்டு தங்களது விளைநிலங்களை ஆலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது வரை வேலைவாய்ப்போ சலுகைகளோ வழங்கப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு உடனடியாக தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதுச்சேரியில் 15 வயது பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமியை கடத்தி சென்று வன்கொடுமை செய்ததாக ரவுடி எழிலரசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையோடு 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். நெல்லையில் தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்த சக பெண்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த பெண் கைது செய்யப்பட்டார். டவுன் பகுதியைச் சேர்ந்த மகரஜோதி கணவரை பிரிந்து தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்தார். அப்போது கோவையைச் சேர்ந்த தனது காதலருக்கு விடுதி பெண்களின் அன்றாட நடவடிக்கைகளை ஆபாசமாக படம் பிடித்து அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விடுதி காப்பாளர் அளித்த புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மகரஜோதியை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே முசிறி கிராமத்தில் சைக்கிளில் சென்ற முதியவர் ஒருவர் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து நெரிசலை சீர் செய்தனர்.